சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமையே எல்லாரும் வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கீங்க. டெய்லி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரெகுலராக நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகும். இன்னைக்கு ஹோட்டலில் செய்கிற மாதிரி நல்ல டேஸ்டியான காலிஃப்ளவர் 65 வீட்டிலேயே எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கு நான் இன்னைக்கு ஒரே ஒரு காலிஃப்ளவரை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி உப்பு மஞ்சள் தூள் போட்டு 5 நிமிஷம் கொதிக்க வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இதை மிக்ஸ் பண்ணுறதுக்காக பேஸ்ட்டுக்கு 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 டீஸ்பூன் அரிசி மாவு, ஒரே 1 டீஸ்பூன் கடலை மாவு, 1 டீஸ்பூன் இல்லை அப்படின்னா 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், அதுக்கப்புறம் நான் கொஞ்சோண்டு ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா பஜ்ஜி மாவு பக்குவத்துக்கு கலந்து எடுத்துக்கோங்க. கலந்து எடுத்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க காலிஃப்ளவரை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க காலிஃப்ளவரை இது கூட ஒன்றா சேர்த்து உடனே கிளறாமல் கொஞ்சம் நேரம் கழித்து கிளறி விட்டீங்க அப்படின்னா எண்ணெயில் அப்படியே ஒட்டாமே இருக்கும். காலிஃப்ளவர் நல்லா மொறு மொறுன்னு டேஸ்ட்டாக இருக்கும். டேஸ்டியான காலிஃப்ளவர் 65 ரெடி.